நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி. ஈசி 24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடா அமெரிக்கா எல்லைகளை கடப்பதற்கான நேரங்களில் மாற்றம் அறிமுகம். உலக தமிழர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய யாழ்ப்பாணத்தின் தேர்தல் முடிவுகள். அனுபவம் வாய்ந்த காஞ்சன விஜயசேகர எதிர்க்கட்சிக்கு முக்கியம் என்று குறிப்பிட்டார் ஜீவன். உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசாங்கம் திட்டம். புதின் உத்தரவால் உலக நாடுகள் அதிர்ச்சி. பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றார் டென்மார்க் யுவதி. புழல் சிறையில் தூக்கமின்றி தவிக்கிறார் நடிகை கஸ்தூரி. கவர்ச்சி புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் நடிகை ஸ்ரேயா. இனி ஈசி 24 நியூஸின் விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் ஈசி 24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள ஈசி 24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் ec24newskiruba@gmail.com. ec24news.com. யூடியூபில் ec24 நியூஸ். ec24 நியூஸ், உங்கள் செய்திகள் எல்லோரிடமும். கனடிய மற்றும் அமெரிக்க எல்லை பகுதியிலே கடப்பது தொடர்பான புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. எல்லைகளை கடப்பதற்கான நேரங்களில் மாற்றம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த நேர மாற்றத்தை அமல்படுத்த உள்ளதாக கனடிய எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை காரணமாக சட்டவிரோத குடியேறிகள் நாடுகளை கடப்பது தடுக்கப்படும் என கனடிய குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழீழத்தின் கலாச்சார தலைநகர் என்று கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் பொது தேர்தல் முடிவுகள் உலகத் தமிழர்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. களத்தினால் இறங்கி வெறும் 3 மாதங்கள் மாத்திரமே அரசியல் செய்து வரும் தேர்தல் காலத்தில் அதிக சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்தவருமான வைத்தியர் அர்ச்சுனாவை வெல்ல வைத்து அழகு பார்த்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாண தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்த அத்தனை தரப்புகளையும் ஒன்று தூக்கி எறிந்திருக்கின்றார்கள் அல்லது அவர்களது தலையில் குட்டி இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சியில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் தேவை என்ற அடிப்படையில் கட்சியின் எஞ்சிய தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பெயரை பரிசீலிக்குமாறு முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானினால் தேசிய ஜனநாயக முன்னணியிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஏற்படும் அதிக செலவினங்களை குறைப்பதற்காக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரியின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உறுப்பினர்களுக்கு இதுவரை அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவு, ஓய்வூதியம், வீடமைப்பு கொடுப்பனவு மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்கு எதிராக போரில் அணு ஆயுதங்களை பரந்த அளவில் பயன்படுத்த அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. கடைசியாக 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க இராணுவம் ஜப்பான் மீது வீசிய 2 அணுகுண்டுகளால் லட்சக்கணக்கான மக்கள் சில வினாடிகளில் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகளில் எந்த போரிலும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படாமல் இருந்து வருகிறது. புதினின் இந்த முடிவால் பல நாடுகளும் கவலையில் ஆழ்ந்துள்ளன. இந்த ஆண்டின் பிரபஞ்ச அழகியாக டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கேயா தெல்விக் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் போட்டியாளர் ஒருவர் இச்சிறப்பை பெற்றிருப்பது இதுவே முதன்முறை. 21 வயதாகும் இவர் நடனமணி, தொழில் முனைவர், விலங்கு நல ஆர்வலர் என பன்முக திறன்களை கொண்டவர். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி முதல் நாளில் தூக்கமின்றி தவித்ததாக சொல்லப்படுகிறது. சிறையில் அவருக்கு வழங்கப்பட்ட உணவையும் குறைந்த அளவே உட்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இரவில் கலவை சாதம் வழங்கப்பட்டுள்ளது, அதை குறைந்த அளவு சாப்பிட்டுள்ளார். இன்று காலை பொங்கல், கிச்சடி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது சக கைதிகளுடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கஸ்தூரி A1 வகுப்பு சிறையில் அடைக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. சிறையில் முக்கிய பிரமுகர்களுக்கு A1 வகுப்பு வழங்கப்படுவது வழக்கம்.
கஸ்தூரி பிரபலமான நடிகை என்பதால் அவருக்கு A1 வகுப்பு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஜெயிலில் முதல் நாள் என்பதால் சிறையில் அடைக்கப்பட்ட சக கைதிகளுடன் ஒரே ஹாலில் வைக்கப்பட்டிருந்த கஸ்தூரி வேறு அறைக்கு மாற்றப்பட்டு பெண் கைதிகளுடன் வைக்கப்பட்டுள்ளார். முன்னணி நடிகையாக விளங்கிய ஸ்ரேயா வெளிநாட்டு காதலரை திருமணம் செய்து கொண்டு ஃபாரினிலேயே செட்டில் ஆகிவிட்டார். அவர்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது. திருமணத்திற்கு பிறகு அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாகியுள்ளன. சமீபத்தில் ரிலீஸ் ஆன பேன் இந்தியா படமான கப்ஜா படத்தில் நடித்திருந்தார். இன்ஸ்டாகிராமில் கிளாமராக தோன்றும் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட அவை இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.